தடைகளை தகர்த்த தனிப்பெரும் தலகர்த்தர் நல்லக்கண்ணு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அரசியலை தங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் நல்லக்கண்ணு என விஜய் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலை தங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் நல்லக்கண்ணு என தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய 100ஆண்டு பிறந்தநாள் என்பது இந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது அவருக்கான ஒரு வாழ்த்தை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பதிவில் அரசியலை தங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்களுடைய மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் தான் மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுதந்திர போராட்ட களத்தில் நின்றவர் என்றும் பிறகு பொது உடைமை இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்றும் சிறை கொட்டடிகளை சிரித்துக் கொண்டே சிநேகித்தவர் என்றும் தடைகளை தகர்த்த தனி பெரும் தலகர்த்தராக இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். சாதிய வன்மத்திற்கு எதிராக களமாடியவர் மட்டுமல்லாமல் அதற்காக வாழ்ந்தும் காட்டியவர் அவர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்டியவர் தோழர் நல்லக்கண்ணு என்றும் அவருக்கு பெருமிதம் சேர்த்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் அதை வாழ்ந்து காட்டி நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் தமிழகத்தினுடைய தனி பெரும் அரசியல் சமூக அடையாளமாக உயர்ந்து நிற்கக்கூடிய மனிதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுக்கான நிதியை மட்டும் திரட்டும் அரசியலாளர்களிடையே தனக்கு கிடைத்த நிதி அனைத்தையும் தான் சார்ந்த இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமராக தோழர் நல்லக்கண்ணு திகழ்கிறார் என்றும் தலைவனாக வருவது முக்கியமல்ல, தலைவனாக வாழ்ந்து காட்டுவதே முக்கியம் என்ற இலக்கணத்திற்கு இதுவரை ஒற்றை உதாரணமாக நேர்மையினுடைய ஊற்றுக்கண்ணான நல்லக்கண்ணு அவர்கள் மட்டுமே இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம் தலைமுறைக்கான நேர்மையான அரசியல் பாதையாகவும் பாடமாகவும் திகழ்பவர் தோழர் நல்லக்கண்ணு என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 100ஆண்டு காணக்கூடிய அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிறேன் என்றும் அவருடைய உடல் நலம், மனநலம், சிந்தனை வளம் நீடித்து நிலைக்க இறைவனை வேண்டுகிறேன் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். சாரா.